ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. உலகத்தின் சுகங்களை உதர மிகப்பெரிய அலுப்பு வேண்டும். உண்பது உறங்குவது தவிர வேறு எதுவும் தெரியாத பிள்ளைக்கு என்ன அலுப்பு வரும்? இது வேறு ரசாயனம். உலகம் என்பதை கடவுள் என்று கொண்ட பிறகு வேறு எதன் மீது நாட்டம் வரும்? மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொறி சில கணங்கள் தோன்றும். வேங்கடராமன் இந்த பொறியில் புகுந்து தன்னை இழந்தான். இது விதி, பெரும் பேர். கோவில் மண்டபம் தாண்டி தேரடி தாண்டி சன்னதி திரு வழியாக நடக்கும்போது எதுவும் மனதில் பதியவில்லை. சன்னதி திரு முடியும் இடத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அதற்கு ஐயன் குளம் என்று பெயர். ஐயன் குளத்துக்கு அருகே அருணகிரிநாதர் கோயில் இருந்தது. அங்குள்ள சிவனுக்கு அருணகிரிநாதர் என்று பெயர். பழமையான கோவில், சற்று பள்ளமான இடத்தில் இருந்தது. கோவிலை எட்டி பார்த்து வணங்கிவிட்டு குளக்கரையில் இறங்கினார். கையில் பட்சண பொட்டலம் இருந்தது. கையில் காசுகள் இருந்தன. எல்லாம் அண்ணாமலையாருக்கு என்று முடிவாயிட்ட பிறகு பட்சணம் எதற்கு? அவன் பார்த்து கொள்வான் என்ற பிறகு காசு எதற்கு? கையில் இருந்த பட்சண பொட்டலத்தை குளத்தில் வீசி எறிந்தார். குளத்து மீன்கள் பட்சணத்தை பாய்ந்து குதறி வேகமாக உண்டன. காசுக்களை வீசி எறிந்தான். நாணயங்கள் நீரை தொட்டு சேற்றுக்கடியில் போய் செல்கின்றன. குளக்கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் வந்து மொட்டையடிக்க வேண்டுமா என்று கேட்டார். வெளியூர்வாசி என்று முகத்தில் அழகாக எழுதி ஒட்டியிருந்தது. உள்ளூர்வாசிக்கு இந்த நேரத்தில் குளக்கரையில் என்ன வேலை? பெரிய குளத்தின் வடபக்கத்தில் அகராரத்து பெண்மணிகள் துணி துவைத்துக் கொண்டிருந்தார்கள். மேற்கு பக்கத்தில் இவன் மட்டுமே நின்றிருந்தான். மொட்டையடிக்க வேண்டுமா என்று கேட்டபோது எந்தவித யோசனையும் இல்லாமல் சரி என்று தலையசைத்தான். அந்தால் வேங்கடராமனை ஒரு நாவிதனிடம் அழைத்து போக நீண்ட கருத்த குடுமி களையப்பட்டது. சரி, மழித்ததற்கு காசு? இந்த நீண்ட தலைமுடிதான் காசு. இதில் சௌரி செய்தால் நிறைய சம்பாதிக்கலாம். அந்த ஆசாமி முடியை சுருட்டி துணியை மடித்து கொண்டு நகர்ந்தார். மொட்டை தலையோடு நின்றான் வேங்கடராமன். இனி என்ன செய்வது? சட்டையை கட்டி குளக்கரையில் வீசினான். வேட்டியை அவிழ்த்து கிழித்து கோவணமாக்கி கொண்டான். இடுப்பில் கட்டி கொண்டான். கோவிலுக்கு போகலாம் என்று தீர்மானித்து நடந்தான். தலைமுடி மறித்து கொண்டு குளிக்காமல் போகலாமா? ஆனால் குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேங்கடராமனுக்கு தோன்றவில்லை. குளிக்காமல் குளக்கரையில் இருந்து கோவிலை நோக்கி நடந்தபோது அருணாச்சலேஸ்வரர் மழையாக பொழிந்து அவனை குளிப்பாட்டினார். வெகு நாளாக மழை காணாத திருவண்ணாமலை மண் மழையை ஆவலாக ஒடுங்கியது. ஒரு ஞானியின் பாதம் பட்டதும் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆனந்தப்பட்டது. மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி கோவில் பக்கம் வந்தான் வேங்கடராமன். அங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டான். பசித்தது. ஆனால் யாரிடமும் சோறு கேட்க ஆசைப்படவில்லை. மௌனமாக கண்மூடி தனக்குள் தான் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். பசி இருந்தது, ஆனால் தொந்தரவு செய்யவில்லை. பசியை உணர முடிந்தது, ஆனால் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. தின்பது என் உடம்பின் வேலை, அதற்கு உணவிடுவது அருணாச்சலேஸ்வரரின் வேலை. அவன் உள்ளுக்குள் மௌனமாக இருந்தான். இரவு முழுவதும் சாப்பிடாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். கோவிலின் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்து பராமரிக்கின்ற மௌனசாமிகள் என்கிற அன்பர் அந்த சிறுவன் அசையாது உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். பசியில் முகம் வாடியிருப்பது அந்த சாதுவுக்கு தெரிந்தது. பழனிசுவாமி என்கின்ற இன்னொரு சாதுவை நோக்கி, அந்த பிள்ளை வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருக்கின்றான், பசியால் வாடியிருக்கின்றான், அவனுக்கு சிறிது உணவு கொடு என்று மௌன பாஷையில் உத்தரவிட்டார். கோவில் நந்தவனத்தை பராமரிக்கின்றவர் பழனிசுவாமி. ஒரு தகர டப்பாவில் பழைய சோறும் அதன் மீது உப்பும் தூவி மேலே ஊறுகாய் வைத்து கொடுத்தார். எதிரே உணவு வைக்கப்பட்டதும் வேங்கடராமன் அதை எடுத்து உண்டான். பசி அடங்கியது. அருணாச்சலேஸ்வரர் தன் குழந்தைக்கு கொடுத்த முதல் உணவு, தன் சீடனுக்கு இட்ட முதல் பிசைவு, கையேந்தாமல் கிடைத்த பிரசாதம். தோபாரா, ஒரு மொட்டை அசையாமல் சில மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஒரு பையன் சுட்டி காட்டினான். ஆட மாட்டானா?
ஒரு கல் விட்டால் தானாக ஆடுவான். இப்போ பாரு ஆட வைக்கிறேன். இன்னொரு பையன் சவால் விட்டான். விதியின் கோரப்பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த பிள்ளை பாவம் செய்ய தூண்டினான். கல் எகிரி சடார் என்று பக்கத்து துணை தாண்டி தலையை உரசி போயிற்று. அசையவே இல்லை. இன்னொரு கல் விட்டான். அந்த கல்லும் மேலே படாமல் போயிற்று. இன்னும் 2 பையன்கள் முயற்சி செய்தார்கள். குடிப்பவரை பார்த்து குடிப்பதும், கோபப்படுபவரை பார்த்து கோபப்படுவதும், பாவம் செய்வதை பார்த்து பாவம் செய்வதும் இந்த உலகத்தின் இயற்கை. விதிவசத்தால் அந்த பையன்கள் தொடர்ந்து கல்லெறிந்தார்கள். பின்பு யாரோ துரத்த சிதறி ஓடினார்கள். இந்த இடம் சரியில்லையே. பாலசுவாமி மெல்ல எழுந்தார். அவருக்குள் எந்த வருத்தமும் இல்லை. யார் முகமும் பதியவில்லை. மீண்டும் கல் வீசி அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தினாலோ என்னவோ நகர்ந்து வேறொரு இடத்திற்கு போனார். தொடர்ந்து ரமணரின் அதிசய நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே